ஹாய் கைஸ், வெல்கம் டு கோட் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னன்னா லீட் கோடோட டெய்லி சேலஞ்ச் ப்ராப்ளம் நம்பர் 2429 மினிமைஸ் ஜார். Given to positive integers num1 and num2, find the positive integer x such that x has same number of set bits as num2 and the value of x zar num1 is minimal. Note that zar is bitwise operation. Okay, question என்ன அப்படின்னா 3 and 5 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 is num1 and 5 is num2 அப்படின்னா நான் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் x which should have same number of set bits. இதுதான் வந்து ஆக்சுவலாக பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் num1 and num1 and num2. இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 3, பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5. ஐ ஹோப் பைனரி ரெப்ரசன்டேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அசியூமிங் தட் ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5 and this is binary representation of 3. Now இது வந்து this represents 1, 2 power 0 1, this is 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 8. So 8 4 2 1. So 2 plus 1 is 3. இங்க வந்து 1 plus 4 which is 5. ஓகேவா? ஸோ நான் ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா should have same number of set bits as num2. இதில் வந்து ரெண்டு செட் பிட்னா 1ன்னு இருக்கிறது தான் செட் பிட், 0ன்னு இருந்தால் அன்செட் பிட். ஓகே, செட் பிட்னா 1. இதில் ரெண்டு 1 இருக்குது. ஸோ ரெண்டு செட் பிட் இருக்குது. நான் கண்டுபிடிக்க போகிற நம்பர்லையும் ரெண்டு செட் பிட் இருக்கணும். அண்ட் அந்த நம்பர் நம்1ஓட ஜார் எடுத்தால் மினிமல் ரிசல்ட்டாக இருக்கணும். இட் கேட் பி எனி நம்பர், ரைட்? 1 1 அப்படின்னும் போது 32 பிட் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் 32 டிஜிட்ஸ் இருக்கலாம். 1 1 இந்த மாதிரி 29 ஜீரோஸ் இருக்கும். Which will be what? 2 to the power of 31 plus something, 2 to the power of 30. Okay, so this is a pretty big number, right? இதுவும் ஜார் எடுத்தா அப்படின்னா it will again be a very big number. So அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா many possibilities are there, but எந்த நம்பர் வந்து மினிமமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பிஃபோர் ப்ரொசீடிங் வித் திஸ் உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து ஜார் டேபிள். ஜார் வந்து என்னன்னா சேம் 1 ஜார் 1, எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட் வந்து 0. எக்ஸும் ஒய்யும் டிஸ்டிங்டாக இருந்தால் ரிசல்ட் வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு செட் பிட் இருக்கணும். அண்ட் இதோட ஜார் எடுக்கும்போது எனக்கு மினிமல் ரிசல்ட் வரணும். சரியா? மினிமல் ரிசல்ட்னா ஒரு நம்பர் எப்போ மினிமமாக இருக்கும்? ரைட் மோஸ்ட் பிட்டு தான் வந்து 1, அதுக்கப்புறம் 2. ஸோ ரைட்லேருந்து தான் வந்து வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரைட் மோஸ்ட் பிட்டை செட் பிட்டாக வச்சிருக்கணும், லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை அன்செட் பிட்டாக வச்சிருக்கணும். ரைட் மோஸ்ட் பிட்டை செட் பிட்டாக வச்சிருக்கணும், லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை அன்செட்டாக வச்சிருக்கணும். நான் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஜாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சேம் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து 0 ரிசல்ட் பண்ணும். கரெக்டா? 1 ஜார் 1 இஸ் 0 and 0 ஜார் 0 இஸ் 0. 0 ஜார் 0 விட்டுருங்க. 1 ஜார் 1 இஸ் 0. அது இன்னொரு பியூட்டி. ஸோ எனக்கு ரெண்டு செட் பிட் நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 5 சொல்லிடுச்சு. பட் இந்த 3 தான் வந்து டிசைட் பண்ணோம் அந்த ரெண்டு செட் பிட் எங்கே வரும் அப்படின்ட்டு. எங்கே வரலாம்? பாசிபிலிட்டிஸ் 1 1 0 0. பட் இதுக்கு நான் ஜார் எடுத்தேன் அப்படின்னா இது ரெண்டு அன்செட்டு. ஸோ 1 1 1 1. ஸோ திஸ் இஸ் பிரிட்டி பிக் நம்பர், ரைட்? 8 8 4 12 13 14 15. 15 is also a possible solution, but it's a big number than 6. Sorry, the result is maximum ஜார் எடுக்கும்போது. ஓகே, ரிசல்ட் எப்படி நான் மினிமைஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆப்வியஸா இது ஒரு பாசிபிலிட்டி. கரெக்டா? இதை வந்து நான் ஜார் எடுத்தேன்னா என்ன வந்திருக்கும்? 0 1 0 1, which is 5, right? 8 4 2 1, 4 plus 1 5. Okay, but this also is a okay 5 நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வச்சிருக்கிறேன் 5ன்ற ஒரு நம்பர். பட் இன்னொரு பாசிபிலிட்டி எதனா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா? முடியும்ல. என்ன பண்ணலாம்? வாட் இஃப் ஐ செட் த லாஸ்ட் 2 நம்பர்ஸ்? இப்போ என்ன ரிசல்ட் வரும்? ஜார் எடுத்தா இதுக்கு ஜார் எடுத்தா என்ன வரும்? 0, ரைட்? திஸ் இஸ் த மினிமம் நம்பர் ஐ கேன் அச்சீவ். Okay, and what is this number? This number is same as this number, which is 3. Okay,
ஸோ இதில் ஒன்று என்ன நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா, if number of set bits in num1 and num2 are same, then the result will be num1 itself, num1 or num2. Sorry, not num2, num1. see num1ல வந்து num2ல வந்து 2 செட் பிட் இருக்கு, num1லயும் 2 செட் பிட் தான் இருக்கு அப்படின்னா, then I can tell that my result should be num1. அப்பதான் வந்து என்னோட ரிசல்ட் வந்து ஜீரோவா இருக்கும். தட் இஸ் a minimal, most minimal value I can obtain ZOR எடுக்கும்போது. ஓகே, இப்போ வந்து இது ரெண்டும் டிஸ்டிங்டா இருக்கு அப்படின்னா தேர் குட் பி 2 கேசஸ். ஒன்று இங்க வந்து 5 பிட்ஸ் இருக்கலாம், ஆனா இங்க வந்து 2 பிட்ஸ் தான் இருக்கு. பட் நீ ஆனால் 5 பிட்ஸ் செட் பண்ணணும், அது வந்து இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். 5 பிட்ஸ் நான் செட் பண்ணணும்னா லெட்ஸே ஓகே 5 பிட்ஸை நான் செட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணா எனக்கு மினிமம் நம்பர் 5 செட் பிட் வச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது கரெக்டா. மீதி 3 நம்பர் நான் போடணும். 3 நம்பர் நான் எங்க போடலாம்? அந்த 3 நம்பர் நான் இங்க போட்டேன் அப்படின்னா, ரைட் மோஸ்ட் அன்செட் பிட்டை வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் வில் பி அ ஹியூஜ் நம்பர், ரைட்? அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் மோஸ்ட் அன்செட் பிட்டை வந்து செட் பிட்டா மாற்றணும். ஸோ திஸ் இஸ் த மினிமல் நம்பர் விச் ஐ கேன் ஆப்டைன் ஃபார் செட்டிங் 5 பிட்டை நான் செட் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்று, ஒரு நம்பர் தான் நீ வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் இது வந்து நம்பர் 1. ஓகே, ஒரு செட் பிட் தான் இருக்கு. ஸோ நீ ஒரு செட் பிட் நம்பர் தான் கிரியேட் பண்ணணும் அங்க. லெட்ஸ் சே திஸ் இஸ் 111 and some other number x, and this is some other number y which has only one set bit. ஓகே, இப்போ நீ இதை வந்து செட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், this is the number I have to cope up with, and ஒரே ஒரு செட் பிட் தான் வந்து நான் போடணும். எங்க போடலாம்? நான் இங்க போட்டேன்னா என்ன ஆகும், எனக்கு 0110 வந்துடும். ஓகே, ஒருவேளை அதே செட் பிட்டை வந்து நான் இங்க போட்டா என்ன ஆகும், இது 0 ஆயிரும், ஆனா இது 1 ஆயிரும். this will be 1 plus 4 5. ஓகே, ஆர் அந்த செட் பிட்டை தூக்கி இங்க போட்டா என்ன ஆகும், இது 0 ஆயிடும், இது 1 ஆயிடும். this is what 3, which is much smaller, right? so if number of set bits in num2 is less than number of set bits in num1 அப்படின்னா நான் வந்து ரைட் மோஸ்ட் செட் பிட் இன் num1 வந்து இங்க செட் பண்ணுவேன். ரைட் மோஸ்ட்ல இருக்கிற num1ல இருக்கிற செட் பிட்ஸை மட்டும் நான் செட் பண்ணுவேன். அண்ட் லெஃப்ட், சாரி திஸ் இஸ் வாட் லெஃப்ட் மோஸ்ட், ரைட்? லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற செட் பிட்டை வந்து நான் செட் பண்ணுவேன் so that ZOR எடுக்கும்போது அது 0வா வரும். ஓகே, I'll tell you with one more example. This is beautiful example actually. num1 வந்து 25, num2 வந்து 108. ஓகே, ஸோ 108ல பார்த்தீங்கன்னா 4 செட் பிட் இருக்கு. ஓகேவா? இப்போ 25ஓட நான் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4 செட் பிட், அதாவது இதுல 3 செட் பிட் தான் இருக்கு, பட் ஆனால் நான் 4 செட் பிட் வைக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் அப்படியே num1 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஐ வில் பி லெஃப்ட் வித் ஒன் மோர் செட் பிட். நான் எங்கேயாச்சும் ஒரு செட் பிட்டை போடணும். அந்த செட் பிட்டை நான் இங்கே போட்டேன் அப்படின்னா தட் இஸ் மேக்ஸிமம், ரைட்? நான் இப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட்ல இருந்து வந்து எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அன்செட் பிட் இருக்கோ அதை நான் செட் பண்ணணும். ஓகே, இப்போ am I satisfied with the number of set bits? yes, 4 set bits செட் பண்ணிட்டேன். what is the number? it is 27. இதோட ZOR எடுத்தா என்ன வரும்? 000010. this is the minimal possible I can obtain. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல எனக்கு டிஸ்டிங்க்ட் டிஃபரன்சஸ் வருது அப்படின்னா 1 and 0 அந்த டிசிமிலர் நம்பர்ஸ் வந்து ரைட் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது தான் எனக்கு ZOR ரிசல்ட் வந்து மினிமமா இருக்கும். அந்த நம்பர் என்ன நம்பரா வேணா இருக்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் அபவுட் தட் நம்பர். பட் நான் எந்த இடத்துல செட் பிட் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ல மேட்டர். ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின், பட் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஐ நாட் சே இட்ஸ் ஈஸி, பட் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். அண்ட் இந்த
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 and 72. இதில் வந்து நம் 2ல வந்து 2 செட் பிட் இருக்கு, நம் 1ல வந்து 3 செட் பிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி 3 செட் பிட்டை நான் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னா, ரைட்ல இருந்து இதை வந்து செட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வர ரிசல்ட் வந்து 00000 இந்த நம்பர் வரும். இதை நான் ஜார் எடுத்தேன் அப்படின்னா, சாரி இதுதான் அந்த நம்பர், நான் ஜார் எடுத்தேன்னா இந்த நம்பர் வரும், which is some number. Okay, which is some number. I don't want to bother about it. நான் இன்னொரு ஆப்ஷன் ட்ரை பண்றேன். I'll tell 0 0 1 1 0 0 0. இப்போ நான் இதையும் ஜார் எடுத்திருந்தேன்னா இப்போ என்ன வரும், 0 0 0 0 0 0 1. This is 1, right? That is the minimal number I can obtain. This is 1. This is the minimal number I can obtain. So இதுதான் வந்து என்னோட resultant number. சரியா? If number of set bits is less than the number of set bits in num2 is less than the number of set bits in num1 அப்படின்னா rightmost set bits வந்து நான் செட் பண்ணிட்டே வருவேன். எத்தனை செட் பிட்ஸ் num1ல இருக்கணும் அத்தனை செட் பிட்ஸ் வந்து அந்த எக்ஸ்ல வந்து நான் செட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகே, எத்தனை செட் பிட்ஸ் இன் num2ல இருக்கோ, 2 செட் பிட்ஸ் வேணும்னா ரைட்ல இருக்கிற 2 செட் பிட்ஸை மட்டும் நான் செட் பண்ணி விட்டுருவேன் என்னோட நம்ல. ஓகே, ரைட்ல செட்ல இருக்கிற 2 செட் பிட்ஸ், ரைட்ல இருக்கிற 2 செட் பிட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இஃப் number of set bits in num2 is greater than number of set bits in num1 அப்படின்னா, to start with I will copy paste the same num1 அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து வந்து unset bits எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வருவேன் till number of set bits condition is satisfied. Okay, so this is my code. I don't know இது கொஞ்சம் பெருசா இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு பார்த்தவொடனே again I'll tell இது என்னோட சொல்யூஷன். மற்றவங்க எப்படி போட்டாங்க நான் இன்னும் பார்க்கல, பட் இது பியூர் அண்ட் பியூர் என்னோட சொல்யூஷன். ஐ ஹோப் இது கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, நான் அப்ரோச் சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் செட் பிட்ஸ் கவுண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். num1ல எத்தனை செட் பிட்ஸ் இருக்கு, num2ல எத்தனை செட் பிட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, லெட்ஸ் சே இந்த நம்பர்ல வந்து எத்தனை செட் பிட்ஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த நம்பரை நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகே, இந்த நம்பரை நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். 1ஓட வந்து ஆண்ட் பண்ணுவேன். பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 0 0 0 0. ஓகே, 1ஓட ஆண்ட் பண்ணிட்டு எனக்கு 0 வந்தது அப்படின்னா, the bit which I am checking, இந்த பிட் வந்து 0th பிட் வந்து செட் பிட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? இப்போ நான் இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். ரைட் ஷிஃப்ட் பை 1 பண்ணால் என்ன ஆகும், இந்த நம்பர் போயிடும். கரெக்டா? கரெக்டா? இந்த நம்பர் போயிடும். அண்ட் நான் அதையும் திரும்ப 1ஓட நான் ஆண்ட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன வரும், இங்கே 1 வரும். கரெக்டா? 1 வரும். என்னோட கவுண்டரில் 1 தான் இருக்கும். ஓகே, 1 வந்தது அப்படின்னா ஐ வில் நோ தட் இங்கே 2 நம்பரும் வந்து ஆண்ட் பண்ணும்போது எனக்கு 1 வந்திருக்கு. 1 and 0 நான் வச்சிருந்தா தான் 1 வந்திருக்கும். ஸோ இங்கே 0th பிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் நாட், அது வந்து அன்செட் பிட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நான் திரும்ப ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன் அந்த நம்பரை. இப்பயும் நான் திரும்ப ஆண்ட் எடுக்கிறேன். ஆண்ட் எடுத்தால் திரும்ப எனக்கு 0 தான், சாரி 1 தான் வரும். கரெக்டா? ஏன்னா இங்கே 0 இருக்கு, இங்கே 1ஓட நான் ஆண்ட் பண்ணும்போது 1 தான் வரும். ஸோ அகைன் ஐ வில் டெல் தட் இட்ஸ் அன் அன்செட் பிட். திரும்ப நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 1 and 1 எடுத்தால் எனக்கு 1 வரும். 1 and 1 எடுத்தால் 1 வரும். 1 வந்ததுன்னா I could see that the ith bit which I am iterating is a set bit.
ஸோ கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். அகைன் இப்போ ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். திரும்ப 1 and 1 எடுத்தால் 1 வரும். ஸோ கவுண்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி திரும்ப நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த நம்பர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஐ கேன் டெல் தட் ஐ ஹவ் ஐட்ரேட்டட் த என்டையர் நம்பர். ஓகே, அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். while number is greater than 0, அதுதான் பேஸ் கேஸ். if num and 1 is equals 1 அப்படின்னா கவுண்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா நம்பர் மட்டும் நீ ரைட் ஷிஃப்ட் பை 1, நம்பர் ஈக்குவல்ஸ் நம் ரைட் ஷிஃப்ட் பை 1. ஓகே, ஸோ இது வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வரும், என்ன குறைச்சிக்கிட்டே வரும். எப்பயாச்சும் n and 1 வந்து 1 வந்துச்சு அப்படின்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். திஸ் இஸ் how I'll get number of set bits in each number. இப்போ இந்த ரெண்டு செட் பிட்டும் சேமா இருந்ததுன்னா ஐ வில் ரிட்டர்ன் num 1. அப்படி இல்லை அப்படின்னா இஃப் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் செட் பிட்ஸ் இன் num 2 வந்து கிரேட்டரா இருந்தது தேன் num 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் num 1 அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து num அப்படி, ஸோ இங்கே வந்து நம்மன்ற ஒரு நம்பர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபைனலாக நான் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நம்பர். ஓகேவா? சாரி, இதுதான் நான் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நம்பர். ஓகே, நம்மன்றது தான். ஸோ நம் bits, number of bits, set bits in num 2 is greater than number of set bits in num 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எத்தனை பிட்ஸ் நான் குறைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்ல, ஏன்னா நம்மள வந்து ஆல்ரெடி எத்தனை செட் பிட்ஸ் வந்திருக்கும். இப்போ இதில் 3 செட் பிட்ஸ் எனக்கு வந்திருக்கும். நம் 1ல 25ல 3 செட் பிட்ஸ் இருக்கு. நான் புதுசாக ஒரு நம்பர் கிரியேட் பண்ண போது அதே நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸாக அதுலேயும் 3 செட் பிட்ஸ் தானே இருக்கும். ஆனால் எனக்கு தேவை 4. இன்னும் எத்தனை செட் பிட்ஸ் எனக்கு வேணுன்றது எப்படி தெரியும்? 4 - 3 பண்ணால் தெரியும். அதாவது எனக்கு தேவைப்பட்டது எவ்வளோ அண்ட் எவ்வளோ செட் பிட்ஸ் இருக்குது நம் 1ல. எனக்கு தேவைப்பட்டது எவ்வளோ? பிட்ஸ் 2, நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ் இன் 2, அவ்வளோ பிட்ஸ் எனக்கு தேவை. பட் ஆனால் நான் நம் 1ல எத்தனை பிட்ஸ் இருக்கோ அவ்வளோ பிட்ஸை நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். மீதி செட் பிட்ஸ் மட்டும் நான் வைக்கணும். அது எங்கே வைப்பேன்? மீதி பேலன்ஸ் இருக்கிற பிட் கவுண்ட், நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ் இன்னும் எவ்வளோ தேவை, இஃப் இட்ஸ் கிரேட்டர் தேன் 0, while இட்ஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகே, இப்போ இங்கே தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் ஆக்சுவலாக 0லேருந்து, ஐ மீன் ஃப்ரம் த லெஃப்ட் மோஸ்ட் பிட்லேருந்து நான் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டு வருவேன். கரெக்டாக லெஃப்ட் மோஸ்ட் பிட்லேருந்து நான் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டு வருவேன். ஸோ இந்த நம்பரை நான் வந்து நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே 0 இருக்கும். ரைட்லேருந்து நான் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரேன். எங்கே எனக்கு ஃபஸ்ட்டு 0 நான் இதில் பார்க்குறேனோ இந்த இடத்துல நான் அதையும் 1ன்னு செட் பண்ணுவேன். ஓகேவா? இங்கே பாருங்க, 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை idx. இப்போ இதுதான் அந்த நம்பர் அப்படின்னா 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 1 is what? 1. 1 left shift by 2 is what? 1 0. இதுல binary representation. 1 left shift by 3 is what? 1 0 0 0. 1 0 0. கரெக்டா? 1 left shift and num 1 and num 1. So 1 left shift by 1 is 1, right? So இது வந்து என்ன 0 0 0 0 1. இதுவும் நான் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரிசல்ட் என்ன வரணும்? 0 வரணும். கரெக்டா? ஆனால் எனக்கு இங்கே 0 வரல, விச் மீன்ஸ் அது செட் பிட்னு அர்த்தம். நான் இங்கே செட் பிட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கும் அந்த லாஜிக் தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா லைட்டாக அதுவே போதும், லைக் புரிஞ்சுக்கலாம் இதை. ஓகே, கொஞ்சம் அந்த பிட் என்ன ஆண்ட் பண்ணால் என்ன வரும், ஆர் பண்ணால் என்ன வரும்ன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ 0 0 0 0 0 1 வந்திருக்கு. 1 வந்திருக்குன்னா நான் இங்கே செட் பிட்டை பார்த்துருக்கேன்னு அர்த்தம். அப்போ இதை நான் வந்து எதுவும் பண்ண முடியாது. இப்போ அந்த 1 நகட்டுறேன். நல்லா நோட் பண்ணுங்க, நான் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 பண்றேன். ஓகே, அப்பதான் எனக்கு இந்த 1 வந்து செகண்ட் இண்டெக்ஸுக்கு வரும். அப்போ நான் ஆண்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? 0 0 வரும். கரெக்டா?
எனக்கு அப்போ மொத்த நம்பர் 0 வந்துருச்சு அப்படின்னா இதுல ஒரே இடத்துல தான் 1 இருக்கு. நான் AND எடுத்தா கண்டிப்பா இந்த ஒரு பொசிஷன் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு நம்பர் எனக்கு 1 வந்திருக்கும். 1 வந்திருந்தா அந்த நம்பர் வந்து ஃபைனல் நம்பர் வந்து will be greater than 1. இல்லை அப்படின்னா it will be a 0 நம்பரா இருக்கும், நம்பர் 0வா இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்பர் 0 வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இருக்கிற கரண்ட் இண்டெக்ஸ் வந்து 0th அன்செட் பிட்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? நான் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து 0வா செட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை வந்து என்னோட நம்பர்ல இந்த நம்பர்ல நான் செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 0ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். அதாவது இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற நம்பர் வந்து 0ன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ நான் இதை செட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதையும் 6 எடுத்தா எனக்கு வந்துருமா? 0 0 1 1 0 1 1 6 எடுத்தா கரெக்டா? இதையும் 6 எடுத்தா கரெக்டா? அதுதான் நான் இங்க பண்ணியிருக்கேன். ஸோ நம் ஆர் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை ஐடிஎக்ஸ். நான் எதை வச்சு எந்த இண்டெக்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கணும், சாரி நான் எந்த இண்டெக்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்கணும் ஈக்குவல்ஸ் 0வா இருக்கும்போது நம் ஆர் 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை ஐடிஎக்ஸ். இப்போ அந்த பிட் ரிக்வயர்ட் கவுண்ட் வந்து நான் குறைச்சிருவேன். ஓகே, until it achieves 0 I'll be doing the same. ஓகேவா? எல்ஸ் வந்து நான் எப்போ வருவேன் அப்படின்னா பிட் கவுண்ட் ரிக்வயர்டு வந்து கம்மியாக இருக்கு தேன் பிட் கவுண்ட்ஸ் இன் 1. பிட் கவுண்ட் ரிக்வயர்டு வந்து கம்மியாக இருக்கு, விச் மீன்ஸ் இந்த கேஸில் எனக்கு 2 தான் தேவை. பட் ஆனால் பிட் கவுண்ட் 1ல வந்து 3 இருக்கு. ஓகே, பட் ஆனால் எனக்கு 2 தான் தேவை. அப்போ ரைட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் செட் பிட் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நான் நம்பர்ல செட் பண்ணிட்டு வரணும். இங்க செட் பிட் இருக்கு 1 போட்டுருவேன், இங்க செட் பிட் இருக்கு 1 போட்டுருவேன். மீதி எல்லாம் எனக்கு தேவையில்லை. பிகாஸ் ஐ ஹவ் அச்சீவ்ட் மை 2 செட் பிட்ஸ் ரிக்வயர்மெண்ட். ஸோ மீதி எனக்கு தேவையில்லை. கரெக்டா? பட் இஸ் தட் ஹவு திஸ் இஸ் சால்வ்ட்? இல்லை, அப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் நம்பர் வரும். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரைட் சைட்ல இருந்து வந்து எத்தனை செட் பிட்ஸ் எத்தனை செட் பிட்ஸ் நான் பார்க்கறேனோ அந்த செட் பிட்ஸ் எல்லாம் நான் 0 போட்டுப்பேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு ரைட்லேருந்து வரும்போது 2 செட் பிட்ஸ் நான் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸில் ஒரு செட் பிட்ஸ் வைக்கலாம், இந்த இண்டெக்ஸில் ஒரு செட் பிட் வைக்கலாம், இந்த இண்டெக்ஸில் ஒரு செட் பிட் வைக்கலாம். அப்போ தான் எனக்கு ரிசல்ட் வந்து 1 வரும். ஓகே, ஸோ ஐ வில் பி ரிட்டர்னிங் திஸ் நம்பர். அப்போது நான் ஐடிஎக்ஸ் வந்து 31 வச்சுப்பேன். அதே பிட் ரிக்வயர்டு வந்து greater than 0 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவேன். 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை ஐடிஎக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரைட் மோஸ்ட் பிட்லேருந்து வருவேன். 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 31, 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை 30. ஐடிஎக்ஸை குறைச்சிக்கிட்டே வருவேன். இங்கே ஐடிஎக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஐடிஎக்ஸை குறைச்சிக்கிட்டே வருவேன். அண்ட் அந்த நம்பர், அதாவது நான் கிரியேட் பண்ணுற நம்பர் 1 left shift by idx and num1 is equals 1 left shift by idx அப்படின்னா இப்போ அது செட் பிட்டா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? சி, ஃபஸ்ட்டு இதில் வந்து அன்செட் பிட்டை வந்து நான் ஒர்க் பண்ணேன், இதில் வந்து நான் செட் பிட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். செட் பிட்டா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஐத்து பிட் வந்து செட் பிட்டா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? 0 0 0 0 1 0 0 0 0 சாரி 1 1 1. இங்கே ஒரு செட் பிட் இருக்கு. இப்போ இந்த பிட் செட் பிட்டா இல்லையான்றது எனக்கு எப்படி தெரியும்? 0 0 1 0 0 0 0 0. இதோட நான் AND எடுத்திருந்தேன் அப்படின்னா 0 0 1 0 0 0 0 0 0. இதே நம்பர் எனக்கு திரும்ப கிடைக்கும். 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை ஐடிஎக்ஸ் நான் பண்ணேன்னா அதே நம்பர் எனக்கு திரும்ப கிடைச்சதுன்னா அந்த பொசிஷன்ல இருக்கிற நம்பர் செட் பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை ஐடிஎக்ஸ் பண்ணி நம்1ஓட பண்ணி 1 லெஃப்ட் ஷிஃப்ட் பை ஐடிஎக்ஸ் எனக்கு வந்தது அப்படின்னா அது செட் பிட்டா இருக்கு நம்1ல. ஸோ அந்த நம்பரை நான் வந்து இங்கே செட் பண்ணிடுவேன் என்னோட நம்பல. ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி தான் பிட் கவுண்ட்டை வந்து குறைப்பேன், ஐடிஎக்ஸை வந்து குறைப்பேன். இங்கே ரைட்லேருந்து வரேன், இங்கே லெஃப்ட்லேருந்து போகிறேன். சரியா? அதுக்கப்புறம் நம்பர் ரிட்டர்ன் பண்ணுவேன்.
கொஞ்சம் சிம்பிளான கொஷின் நான் கொஞ்சம்லாம் இல்லை, pretty simple question. பட் பைனரி ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சம். தட்ஸ் இட். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ, சிம்பிள், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். யா, ஸோ யா, ஐ திங்க் தட்ஸ் இட். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே இட் இஸ் கான்ஸ்டன்ட் டைம்னு சொல்லலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் செட் பிட்ஸ் இது வந்து இன்டீஜர் அப்படிங்கிறதுனால இட் வில் நாட் எக்ஸிட் இந்த ஐட்ரேஷன் வந்து வைல் n greater than 0ன்றது worst கேஸில் 31st பொசிஷனில் 1 இருக்கு, மீதி எல்லாம் 0 இருக்கு till 0 அப்படின்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வந்தால் இட் வில் நாட் எக்ஸிட் மோர் தேன் 30 ஐட்ரேஷன்ஸ். கரெக்டா? ஸோ 31 ஐட்ரேஷன். ஸோ இது ஒரு 31 ஐட்ரேஷன் மேக்ஸ், இது ஒரு 31 ஐட்ரேஷன் மேக்ஸ். சேம் கோஸ் வித் திஸ். இதுவும் 31 நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும், இதுவும் 31 நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஐ வுட் சே இட் இஸ் big O of 1. Yeah, I will tell that it's big O of 1. I don't know what the solution will be. Yeah, உங்களுக்கு எதனா இதில் கருத்துக்கள் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் த காமெண்ட்ஸ். அண்ட் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்ததுன்னா டூ சால்வ். ஐ எம் போஸ்டிங் திஸ் வீடியோ லேட் பிகாஸ் ஐ ஹேட் சம் பர்சனல் ஒர்க். நான் இந்த ப்ராப்ளமே இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தேன், சால்வ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட் தான். டூ சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், see you tomorrow.